Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 10க்கான ஸ்டாண்டர்ட் மாடல் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். 23-24 இயர்க்கான சாம்பிள் பேப்பர் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் பேப்பர் ஆல்ரெடி சேனல் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இதில் செக்ஷன் ஏவோட ஆன்சர் பார்க்கலாம். செக்ஷன் ஏ வந்து எல்லாமே MCQ கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 positive integer a and b are represented by x cube y squared x y cube அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் எக்ஸும் ஒய்யும் ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா கொஸ்டினை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இது ஏவும் பியும் பார்த்துட்டு நீங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்சிஎம் எழுதிருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவங்க இங்கே எல்சிஎம் கேட்கவே இல்லை. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்ற டேர்மில் வந்து எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்டும் பின்ற டேர்மில் வந்து எக்ஸ் ஒய் கியூபும் இருக்குது அப்படின்னா இப்போ இது பேசிக்காக இந்த கொஸ்டினில் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்னா ஆக்சுவலாக பிக்காக இருக்கிற பவர் எடுத்து எழுதணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுன்னா ஸ்மாலாக இருக்க பவர் எடுத்து எழுதணும். எக்ஸை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 3யும் எக்ஸ் பவர் 1ம் இருக்குது. ஸோ பிக் வந்து எக்ஸ் பவர் 3 தான். அதேமாதிரி ஒய்யை கம்பேர் பண்ணுங்கள். ஒய் பவர் 2 ஒய் பவர் 3 ஒய் பவர் 3 தான் பிக். ஹெச்சிஎஃப் எழுதுறதுக்கு ஸ்மால் பவர் எழுதணும். எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 1க்கும் எக்ஸ் பவர் 1 தான் ஸ்மால், ஒய் பவர் 2 ஒய் பவர் 3க்கும் ஒய் பவர் 2 தான் ஸ்மால். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பேசிக்காக. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தென் த ரிசல்ட், நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். which is obtained by dividing the product of the two positive integer. Product of the two positive integerன்றது உங்களோட a and b. ஸோ product of the positive integers dividing the product of positive integer by the LCM. A into b by LCM ஓட வேல்யூ என்ன அப்படின்றத உங்களோட கேள்வியில் அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டு விஷயமா இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று, இதை டைரெக்டாக நீங்கள் a into b by LCMனு போட்டுட்டு ஏக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக எக்ஸும் ஒய் கியூபும் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை எல்சிஎம்னு போட்டால் எல்சிஎம்மோட ஆன்சர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் கியூப் ஒய் கியூப். எக்ஸ் கியூபும் கேன்சல், ஒய் கியூபும் கேன்சல். அப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய்ன்னு நம்ம எழுதிடலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா a into b is equal to LCM into HCF அப்படின்ற கொஸ்டினில் இங்கே இருக்கிற எல்சிஎம்மை இங்கே கொடுத்துருக்காங்க, மல்டிப்பில் இருக்க எல்சிஎம் இங்கே வந்து டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் பை எல்சிஎம் அப்படின்றது கண்டிப்பாக யாரோட ஆன்சராக தான் இருக்கும், ஹெச்சிஎஃபோட ஆன்சராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அதே ஆன்சர் தான் திருப்பி கிடச்சிருக்கு. ஸோ டேரெக்டாக ஹெச்சிஎஃப் எடுத்து எழுதியிருந்தால் கூட உங்கள் ஆன்சர் கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் சாப்டர் 2 பாலினாமியல்லேருந்து இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. த லீனியர் பாலினாமியல் y is equal to f of x. f of xனா ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் x plus 5 x plus 3 x minus 7 ஏதோ ஒரு டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தது லீனியர் பாலினாமியலில். இந்த பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குது, ஜீரோஸ் என்னன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 2 ஜீரோ இருக்கா, இல்லை ஒரு ஜீரோ அந்த 0 3ஆ, இல்லை ஒரு ஜீரோ அந்த 0 4ஆ, இல்லை ஜீரோஸே இல்லையான்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் உங்களோட கிராஃப் எங்கே மீட் பண்ணியிருக்கோ அதுதான் உங்களோட ஜீரோ. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு ஜீரோ தான் உங்கள் ஆன்சர். அது எந்த பாயிண்டில் மீட் பண்ணியிருக்குன்னா 3ல் மீட் பண்ணியிருக்கு. 1 0 அண்ட் the 0 is 3 அப்படின்ற பி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கிராஃபில் 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த பேரலல் லைனோட கண்டிஷன் என்ன அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. பேரலல் லைனோட கண்டிஷன் அப்படின்னும் போது இங்கே பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இது வந்து நம்மளோட புக்கோட டைரக்ட் கொஸ்டின் தான். எப்போல்லாம் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மூணுமே சேமாக இருக்கும், இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குன்னா மெனி சொல்யூஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. மெனி சொல்யூஷன் அப்படின்னா அது என்ன லைன்ஸ், கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்றது ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் வந்து பாஸ் ஆகிருக்கும், எல்லாமே சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். a1 by a2 b1 by b2 ஈக்குவலாக இருந்து கான்ஸ்டன்ட் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நோ சொல்யூஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நோ சொல்யூஷன் அப்படின்றதோட கிராஃபோட டைப்பு தான் வந்து பேரலல் லைன்ஸ். ஏன்னா பேரலல் லைன்ஸ் வந்து எங்கேயுமே மீட் பண்ணாது, அதனால தான் அதை நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு a1 by a2 b1 by b2 ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே c1 by c2 செக் பண்ணாமல் இதை யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைனா இந்த தேர்டை நம்ம செக்கே பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் பேசிக் நம்ம படிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு கொடுக்க லைன் வந்து பேரலல் லைன் தான். பேரலல் லைனோட கண்டிஷன் வந்து இதுதான். உங்களோட பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேச்சர் அப்படின்றது வந்து டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா b² - 4ac. இந்த b² - 4ac வேல்யூ, அதாவது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். 2 ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். எப்போல்லாம் டியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வருதா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். எப்போல்லாம் டியோட வேல்யூ லெஸ் தென் 0 வருதா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். இதுதான் பேசிக். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏயோட வேல்யூ 9, x² கோஎஃபிஷியன்ட் தான் a, பியோட வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -6, சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் -2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b² - 4ac. b²ன்றது -6² - 4 இன்ட்டு a இன்ட்டு சி வந்து இங்கே -2 இருக்கிறதுனால இங்கே -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். -6 ஸ்கொயர் பண்ணால் +36 தான் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே என்ன நம்பர் வந்தாலும் இந்த நம்பர் கோயிங் டு பி a பாசிட்டிவ் நம்பர். அப்போ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்ன்ற ஆன்சர் தான் கரெக்ட். இதோட ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணி பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் கூட 72, இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ நம்ம எழுத வேண்டியது 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன் சி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 APs have the same common difference. First term of one of this is -1 and that of the other is -8. Find the difference between their fourth term அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இதோட ப்ரொசீஜருமே சொல்லிடுறேன். 2 டிஃப்ரெண்ட் ஏபிஸ் இருக்குன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்களே. இப்போ ஒரு ஏபி வந்து A1 A2 A3 அப்படின்னு இருக்கதா எடுத்துக்கலாம். இன்னொரு ஏபி வந்து B1 B2 B3 அப்படி இருக்கதா எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே சேம் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கும் டி தான் அப்ளை பண்ண போகிறாங்க, இதுக்கும் டி தான் அப்ளை பண்ணாங்க, ரெண்டு பேரும் சேம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபோர்த் டேர்மையும் ஃபைண்ட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கன்றது தான் கொஸ்டின். A4ன்றதை எப்படி எழுதிக்கலாம்? A + 3Dன்னு எழுதிக்கலாம். இங்கே B4ன்றதை B + 3Dன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் 3 டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது அதோட அர்த்தம். உங்களோட AN ஃபார்முலா தான். AN அப்படின்றத வந்து எப்படி எழுதுவாங்கன்னா AN = A + n - 1 × D அப்படின்னா இங்கே n இருந்தால் இங்கே n - 1 போடணும் அப்படின்றத வச்சு தான் நம்ம எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள சப்ட்ராக்ஷன் தான் கேட்குறாங்க. A4 - B4 கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஃபோர்த் டேர்ம்ஸ். A4ன்றதை வந்து A + 3Dனும் B4ன்றதை வந்து B + 3Dனும் எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது A + 3D -b - 3Dன்னு கிடைக்கும். -3 + 3Dயும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்போ A - B தான் உங்களோட ஆன்சர். ஏன்றது இவங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம் -1ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்முக்கு -8ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -bக்கு பதிலாக -8 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மைனஸும் -1 இருக்குது, மைனஸும் +8 ஆகிடும். 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதோட ஷார்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு இப்போ 2 ஏபிஸ் இருக்குது, அவங்க 2 பேருக்கு சேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ முதல் டேர்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதே தான் எல்லா டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ 1000th டேர்மோட டிஃப்ரென்ஸ் கேட்டால் கூட முதல் 2 டேர்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் வரும். ஸோ கொஸ்டினில் எந்த டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் அதோட டி கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா சேம் காமன் டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக A - Bன்னு போட்டு இந்த 2 நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணி எழுதியிருந்தாலே உங்களோட ஆன்சர் கரெக்டு தான். 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2, -3, 5, 6 இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு அந்த மொத்த செக்ஷன் ஃபார்முலாமே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட ஒரு ஈஸியான ஷார்ட் ட்ரிக் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸோட ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா உங்களோட ஃபார்முலா வந்து டெஃபினட்டாக -y1:y2 தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் மேலே கார்டில் வரும் பாருங்கள் இது ஏன் கிடைச்சது அப்படின்றதுக்கு. -y1 இந்த பாயிண்டில் ஃபஸ்ட் நம்பர் வந்து x1, அடுத்த நம்பர் y1 வந்து இங்கே -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -3 இது x2 y2க்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க, அதனால் 6 எடுத்துக்கணும். மைனஸும் +3 ஆகிடும், 6 ஆகிடும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1s ஆர் இது 2s ஆர். அப்போ கண்டிப்பாக 1:2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இதில் வந்து y ஆக்சிஸோட ரேஷியோ கேட்டாங்க, விச் இஸ் டிவைடட் பை y ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா -x1:x2 பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபெக்டாக கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். 7th கொஸ்டின் பாருங்கள். A point x, y is at the distance of 5 unit from the origin. Origin அப்படின்னா உங்களோட சென்டர்னு அர்த்தம்.
சென்டர்னா ஆரிஜின்லேருந்து 5 யூனிட்டில் ஒரு x,y அப்படின்ற பாயிண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னா ஹவு many such points lie in the third quadrant அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது உங்களோட தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். 5 யூனிட் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இதுதான் 5 யூனிட். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்து உங்களோட 5 யூனிட்டாகவே தான். ஸோ 5 இப்போ ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா காம்பஸில் 5 யூனிட் எடுத்துகிட்டு உங்களோட ஆரிஜின்லேருந்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஆரிஜின்லேருந்து 5 யூனிட்டாகவே தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த டின்ற லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருந்தது. இதோட யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ ஏ, டியோட வேல்யூ எக்ஸு, பிக்கு வந்து பி, இசிக்கு வந்து சி. அதான் நான் எடுத்து இங்கே ஜஸ்ட்டு ஃபில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சா இதில் எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் முதல்ல 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து டிஇசி. இதில் பின்ற ஆங்கிள் 90, இதில் டின்ற ஆங்கிள் 90. இந்த ஆங்கிள் சி வந்து இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது. அதனால நம்மளால் கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள். இதோட பேர் எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி தெரியுமா எழுதணும்? இங்கே பி வந்து 90 டிகிரி, அங்கே யார் 90 டிகிரி? இ தானே 90 டிகிரி. இங்கே பி செகண்ட் பிளேஸில் இருந்தால் இங்கே ஏ செகண்ட் பிளேஸில் போடுங்க. ஸோ பி 90னா இ 90, பி செகண்ட் பிளேஸில் இருந்தால் இ செகண்ட் பிளேஸில் எழுதிக்கோங்க. சின்றது வந்து காமன் ஆங்கிள், குட்டி ட்ரையாங்கிளே இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளே இருக்குது. அப்போ இங்கே சி தேர்ட் பிளேஸ்னால் இங்கேயும் சி தேர்ட் பிளேஸ். அப்போ இந்த மேலே இருக்க ட்ரையாங்கில் மிஸ் ஆயிருக்க அல்ஃபபெட் டி தான். அப்போ டி தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கும். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் டிஇசின்ற ட்ரையாங்கிளுக்கு சிமிலர்னு கண்டுபிடிச்சாச்சு. சிமிலர் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல்ன்றதுனால இதோட ஃபஸ்ட்டு சைடு இங்கே நமக்கு ஏபின்னு கிடச்சிருக்கு, இங்கே ஃபஸ்ட்டு சைடு டிஇன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு அடுத்த 2 ஆல்ஃபபெட் இங்கே பிசி, இங்கே அடுத்த 2 ஆல்ஃபபெட் வந்து இஎஸ்சி. இப்படி எழுதிக்கலாம். இது எனக்கு டயக்ராம்லேயே தெரியுது மேம், இந்த பேஸ் இந்த பேஸ் இதோட சைடு என்னால் எடுக்க முடியும்னா நீங்கள் டேரெக்டாக கூட இதை எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபிக்கு பதிலாக கொஸ்டினில் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ பை டிக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பிசி, பியிலேருந்து சி வரைக்கும் இந்த டோட்டல். அப்போ பியும் சியும் ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ பி ப்ளஸ் சி. அப்போ இது பி ப்ளஸ் சி டிவைடட் பை இசி. இசியோட வேல்யூ கொஸ்டினில் சின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் ஃபைண்ட் அது எக்ஸ்ன்றதான் உங்களோட கொஸ்டின். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சி இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிபிள் பை பி ப்ளஸ் சின்னு எழுதிடலாம். மல்டிபிள் இருக்க பி ப்ளஸ் சி அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ ஏசி பை பி ப்ளஸ் சி அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஏசி பை பி ப்ளஸ் சி, அதான் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்க்கிளில் அவங்க நீட்டாக ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. சர்க்கிளோட பீன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் போயிருக்கு. டேஞ்சன்ட் வந்து இங்கே சர்க்கிளோட சென்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இதோட முதல் பேசிக் என்ன தெரியுமா? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியாக போயிருக்க டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் கண்டிப்பாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 90 டிகிரி வந்து இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இப்படி உள்ள ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த 90 டிகிரியில் இந்த பக்கம் வர்ற ஆங்கிள் வந்து 50 டிகிரியாக இருந்தால் இந்த ஓன்ற ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த 90 டிகிரின்றதுல ஒரு பக்கம் 50 இருந்தால் கண்டிப்பாக இந்த உள்ளே வந்திருக்க ஆங்கிள் வந்து 40 தான். இப்போ இந்த உள்ளே இருக்க ட்ரையாங்கிளில் பாருங்களேன், இந்த உள்ளே இருக்க ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 40 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டீரியரில். இது வந்து ஒரு சர்க்கிளோட இந்த லைன் ரேடியஸாக இருந்தால் இந்த லைனும் ரேடியஸ் தான். அப்போ இந்த சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது 40னா டெஃபினட்டாக இதுவும் 40 தான். ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளோட 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதோட 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிளோட அடிஷன் 180 வரணும்ல, இது ஒரு 40 இது ஒரு 40 வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன வரணும் அப்படின்னு பாருங்கள், கண்டிப்பாக 100 வந்திருக்கணும். 100 40 தான் 180 வரும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 100 வந்திருக்கும்னு சொல்லலாம். இங்கே இருக்க ஆங்கிள் வந்து இல்லைனா இது வந்து ஒரு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு ஒன்று இருக்குது. இங்கே 50 வந்தால் இங்கே 50 வரும், இதை டபுள் தி ஆங்கிள் இங்கே வரும். அதை வச்சு கூட நீங்கள் சொல்ல முடியும். ஸோ 100 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், பி ஆப்ஷன். 10th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டினோட டயக்ராமில் ஒரு சர்க்கிளை சுற்றி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. அதில் ஒரு சைடை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு உள்ள வெளியில் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட்டோட அடிஷன் டெஃபினட்டாக ஈக்குவல் தான். இதோட ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி நம்மளோட சர்க்கிள் சாப்டரில் இருக்குது. PQ + SR = PS + QR அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதிக்கலாம். டேஞ்சன்ட்டோட ரூல் அப்ளை பண்ணால் ஆப்போசிட் சைடோட அடிஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. PQக்கு பதிலாக கொஸ்டினில் 12 கொடுத்துருக்காங்க, SRக்கு பதிலாக 14 கொடுத்துருக்காங்க. PSோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. QRக்கு பதிலாக கொஸ்டினில்
15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் 26, இங்கே இருக்க ப்ளஸ் 15 இங்கே வந்தால் -15 ஆயிருக்கும். இதான் உங்களோட பிஎஸோட வேல்யூ. சப்ட்ராக்ட் பண்ணால் 11 கிடைக்குது. ஸோ 11 சென்டிமீட்டர்ன்றது உங்களோட பிஎஸ் வேல்யூ. அது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். சைன் தீட்டா வந்து a/b இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைன் தீட்டான்றது வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டனஸ் சைடு ஒரு ட்ரையாங்கிளில் சப்போஸ் இது உங்களோட தீட்டாவாக இருந்துச்சுன்னா கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் சைடோட வேல்யூ a, ஹைபார்டனஸோட வேல்யூ b. இந்த தீட்டாவோட ஆப்போசிட் இதுதான் a, ஹைபார்டனஸ் இது வந்து bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேசிக்காக காஸ் தீட்டா அப்படின்றது adjacent side by hypotenuse side தான் உங்களோட ஃபார்முலா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த adjacent சைடை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஹைபார்டனஸோட ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு பேரோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அதனால a² + x². இங்கே ப்ளஸில் இருக்க a² அங்கே வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ b² - a² = x²ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும். இப்போ இதுதான் உங்களோட adjacent சைடோட வேல்யூ, இதுதான் உங்களோட எக்ஸோட வேல்யூ. இப்போ காஸ் தீட்டா தானே கேட்டாங்க, adjacent by hypotenuse. adjacent யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, √b² - a² கண்டுபிடிச்சிருக்கோம். பை ஹைபார்டனஸ் ஆல்ரெடி நமக்கு bன்னு தெரியும், அதுதான் உங்களோட ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. 12th கொஸ்டின் பார்க்கலாம். சீக்கண்ட் ப்ளஸ் டேனன் கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் அப்படின்றது யாரோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அதனால சீக்கண்ட்டை வந்து 1/cos ஏனும், டேனை வந்து sin a/cos ஏனும் நம்ம எழுதிக்கலாம் பேசிக் ரூல் அப்ளை பண்ணி. இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 1 - sin a கொஸ்டினில் இருக்குது. இங்கே ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி ஒரு டினாமினேட்டரை எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே 1 + sin a வரும். உங்ககிட்ட ஒரு 1 - sin a மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் பாருங்கள் a + b × a - b மாதிரி இருக்குது. a + b × a - b யோட பேசிக் ஃபார்முலா என்ன, a² - b². அப்போ 1² - sin² a எழுதிக்கலாம். கீழே உங்ககிட்ட ஒரு cos a இருக்குது. 1 - sin² aன்றது எப்படி எழுதலாம்னா cos² a எழுதிடலாம். ஏன்னா உங்களோட பேசிக் ஐடென்டி என்னன்னா sin² + cos² வேல்யூ 1. இந்த ப்ளஸ் sin² அந்த பக்கம் வந்திருக்கு. 1 - sin²ன்றது அப்போ என்னதுன்னா cos² a தான். அப்போ இதை வந்து மேலே வந்து cos² aன்னு எழுதிக்கலாம். கீழே உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு cos a இருக்குது. ஒரு cos aக்கு ஒரு cos a கட் ஆகிடும். ரிமைனிங் இருக்க ஒரு cos a தான் உங்களோட ஆன்சர். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. 13th கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ போல், ஒரு போல் இருக்குது, அதோட ஹை வந்து 6 மீட்டர். cast the shadow of 2√3. இதோட ஷேடோ வந்து இப்படி கீழே விழுது. ஷேடோ வந்து 2√3 மீட்டர்ஸில் இருக்குது. ஆன் த கிரவுண்ட் ஃபைண்ட் த சன்ஸ் எலிவேஷன். ஸோ இங்கேருந்து இதோட சன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்னோட அந்த ஆங்கிளோட எலிவேஷனை கண்டுபிடிங்க. இந்த தீட்டாவை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த தீட்டாவோட ஆப்போசிட் சைடும் கொடுத்துட்டாங்க, adjacent சைடும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டும் adjacentடும் வச்சு நம்மளால் என்ன தீட்டா எழுத முடியும்னு யோசிங்க. ஏன்னா tan தீட்டா தான் ஆப்போசிட் பை adjacentன்னு எழுத முடியும். ஸோ tan தீட்டா = கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆப்போசிட் 6, adjacent வந்து 2√3. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 1s are 3s are 3/√3 வருது. 3 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி √3 × √3 எழுதிக்க முடியும். ஏன்னா √3 × √3 தான் 3 ஆச்சு. கீழே ஒரு √3 இருக்குது. ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ tan தீட்டா = √3 நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகுது. டேனோட எந்த ஆங்கிள் √3ன்னு யோசிங்க. உங்களோட டேபிள் வேல்யூ tan 60 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா √3 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வர வேண்டிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். the perimeter and the area of the circle are numerically equal. சர்க்கிளோட பெரிமீட்டரும் ஏரியாவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டரும் ஏரியாவும் ஈக்குவல்னா சர்க்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2πr, ஏரியா ஃபார்முலா வந்து πr². ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்க பையும் கட் ஆகிடும். இங்கே இருக்கிற ஒரு ஆரும் இங்கே இருக்க ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் 2 = rன்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட வேல்யூ. ஃபைண்ட் த ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் 2 யூனிட் தான் கரெக்ட். 15th கொஸ்டின் பாருங்கள். இட் இஸ் ப்ரப்போஸ்டு டு பில்ட் அ நியூ சர்க்குலர் பார்க் ஈக்குவல் டு த ஏரியா டு த சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 சர்க்குலர் பார்க்ஸ் ஆஃப் டயாமீட்டர் 16 and 12. அதாவது ஒரு நியூ சர்க்குலர் பார்க் வந்து மேக் பண்ண போகிறாங்க. இதோட ஏரியா எப்படி இருந்தது அப்படின்னா 2 ஸ்மாலர் சர்க்குலர் பார்க்கோட ஏரியாவை ஆட் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்டி சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ஒன்று வந்து 16, இன்னொன்று வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஏரியாவை ஆட் பண்ணால் இந்த புது சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். முதல்ல உங்களோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ரேடியஸை கண்டுபிடிச்சிக்கலாம். டயாமீட்டர் வந்து 16 இருந்தால் ரேடியஸ் வந்து 8. இங்கே டயாமீட்டர் 12 இருந்தால் ரேடியஸ் வந்து 6. அதாவது பாதி தான் ரேடியஸ். ஸோ இதுங்க ரெண்டு பேரோட ஏரியாவையும் ஆட் பண்ண போகிறோம். பேசிக்காக ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா வந்து πr². அப்போ இவங்களுக்கு πr பதிலாக 8², இவங்களுக்கு πr பதிலாக 6² எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருங்க. அப்போ இங்கே 8² + 6² அப்படின்னு கிடைக்குது.
ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ தான் இந்த சர்க்கிளோட ஏரியாவாக இருக்கும். பை இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்ட் வந்து 64, இது வந்து 36. 64ம் 36ம் 100ன்னு கிடைக்குது. 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பெரிய சர்க்கிளோட ஏரியா தான் பை இன்ட்டு 10 ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 2 ஏரியாவை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் புது சர்க்கிளோட ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பைஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணால் இந்த நியூ சர்க்கிளோட ரேடியஸ் கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும்னா 10 இருந்திருக்கும். ஸோ 10 மீட்டர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். 16th கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த ஸ்கொயர் போர்டோட சைடு வந்து 2a, ஒரு சைடும் 2aவாக இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து சர்க்கம்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இதோட லென்த்து வந்து 2a அப்படின்னா இங்கே பாருங்கள் சர்க்கிளோட ரேடியஸும் கண்டிப்பாக ஏவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இதோட மொத்த லென்த்து வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக 2a அப்படின்னா இது ஒரு a அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. இதுக்குள்ளே இருக்க சர்க்கிள் வந்து ரெட் கலரில் இருந்தது. ஜெயதேவ் இஸ் ஆஸ்க்டு டு கீப் அ டாட் ஆன் தி அபோவ் செட் போர்ட். த ப்ராபபிலிட்டி தட் ஹீப்ஸ் த டாட் ஆன் த ஷேடட் ரீஜன். ஷேடட் ரீஜன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடட் ரீஜனில் அவன் டாட் வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஃபேவரபிள் கண்டிஷன் பை த டோட்டல் கண்டிஷன் அப்படின்றது. ஸோ அவன் டாட் வைக்கிறதுக்கான போர்ஷன் இந்த ஷேடட் போர்ஷன் அவுட் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் எவ்வளோ பிளேஸ் அவனுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ப்ராபபிலிட்டி எழுதிடலாம். ஸோ இந்த ஷேடட் பார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷேடட் பார்ட்டை ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் சைட் ஸ்கொயர். இங்கே சைடு யார்? 2a. அப்போ இது வந்து 2a ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன? பைஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் வந்து a ஸ்கொயர் இல்லையா? அப்போ இதை தான் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டின்றது என்னது? ஃபேவரபிள் கண்டிஷன் பை டோட்டல் வேல்யூ அப்படின்றது தான் உங்களோட ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி படி இதுதான் நம்ம ஃபேவரபிள் கண்டிஷன். நம்மளோட ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து 4a ஸ்கொயர்ட் மைனஸ் பை a ஸ்கொயர்டுன்றது அவன் டாட் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி டிவைடட் பை டோட்டல்ன்றது டோட்டலாக இது என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயரோட ஏரியா வந்து 4a ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் வந்து 2a ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ 2a ஸ்கொயர்டுக்கு ஒரு a ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ள இங்கே 4 மட்டும் இருக்கும், இங்கே பை மட்டும் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் 4a ஸ்கொயர்டு இருக்குது. a ஸ்கொயர்டு என்ன ஆயிருக்குன்னா கேன்சல் ஆகிருக்கு. அப்போ 4 பை பை 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். 2 cards of art and 4 cards of spade are missing from the pack of 52 cards. ஸோ டோட்டலாக இருந்த 52 கார்ட்ஸில் 2 ரெட் கலர் கார்டும் 4 பிளாக் கலர் கார்டும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ 52லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து 46. அப்போ மொத்தம் 46 கார்டை வச்சு தான் ப்ராபபிலிட்டி பார்த்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டர் 52 வருது உங்களோட ராங் ஆப்ஷன். அப்போ இது ரெண்டத்தில் ஒன்று தான் உங்களோட ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் கார்டு? இப்போ 46 கார்டில் எத்தனை பிளாக் கார்டு இருக்கும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ பிளாக் கலர் கார்டு வந்து நார்மலாக 52 கார்டில் வந்து 26 பிளாக்கும் 26 ரெட்டும் இருக்கும். இதுதான் பேசிக் பிளாக்கு, இது வந்து ரெட்டு. இப்போ இதில் மிஸ் ஆன கார்டில் வந்து 2 கார்டு வந்து ஆர்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரெட்டு. 4 கார்டு வந்து ஸ்பேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேடுன்றது வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் கார்டு வந்து எத்தனை மிஸ் ஆகிருக்கு? 4 பிளாக் கலர் கார்டு மிஸ் ஆயிடுச்சு. நார்மலாக பிளாக் கலர் கார்டு வந்து 26 இருக்கும், ரெட்டும் 26 இருக்கும். இப்போ கொஸ்டினில் 4 பிளாக் கலர் கார்டு மிஸ் ஆகிட்டதுனால இப்போ பேக்கில் எவ்வளோ பிளாக் கலர் கார்டு தான் இருக்கும்? 22 பிளாக் கலர் கார்ட்ஸ் தான் இருந்திருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 22 பிளாக் கலர் கார்ட்ஸ் அவுட் ஆஃப் 46 கார்ட்ஸ் அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்பர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிலோ டேபிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல பிலோ டேபிளை வந்து கிளாஸ் இன்டர்வலாக மாற்றிக்கோங்க. ஸோ கிளாஸ் பிலோ 140ன்றதை இப்போ இதோட இன்டர்வல் எல்லாம் 5 கேப்பில் இருக்குது. அதனால் 135 to 140. பிலோ 145 அப்படின்னா 140 to 145. பிலோ 150னா 145 to 150 அந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து. ஸோ பிலோ டேபிளில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பிலோ 140 இவ்வளோ பேர் இருந்தாங்க, பிலோ 145 இவ்வளோ பேர் இருந்தாங்க, பிலோ 160 வந்து மொத்த கிளாஸும் இருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை சிஎஃப்பில் தான் எழுதணும். எழுதிட்டு சிஎஃப்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அப்படியே தான் வரும். அதனால் அந்த 4 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 11 இருக்குது. 4 கூட எதை ஆட் பண்ணால் 11 வரும்னு யோசிங்க. 4ம் 7ம் தான் 11 வரும். அதனால் இங்கே 7 போட்டிருக்கேன். 11 கூட என்ன ஆட் பண்ணால் 29 வரும்னு பாருங்கள். 11 கூட 18 ஆட் பண்ணால் 29 வரும். இல்லை இதை மைனஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். 29 கூட என்ன ஆட் பண்ணால் 40 வரும்னு பார்க்கணும். இல்லை 40லேருந்து 29 மைனஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான்.
40 கூட 6 ஆட் பண்ணால் தான் 46 கிடைக்கும். 46 கூட 5 ஆட் பண்ணால் தான் 51 கிடைக்கும். இந்த எஃப்ஐ நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சிஎஃப் தேவையே இல்லை. உங்களோட ஃப்ரீக்வன்சியில் யார் ஹைன்னு பாருங்கள். இந்த 18 தான் உங்களோட ஃப்ரீக்வன்சியில் ஹை வேல்யூ. ஏன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம F1ன்னு எடுத்து மோடு கண்டுபிடிப்போம். இதுதான் உங்களோட மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸோட அப்பர் லிமிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பர் லிமிட் வந்து 150, லோவர் லிமிட் கேட்டிருந்தாங்கன்னா 145 நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட அப்பர் லிமிட். அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 150 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாப் இஸ் த சம் ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். இந்த டாப் அதாவது பம்பரத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா இந்த ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏவும் கோனோட சிஎஸ்ஏவும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். இது ட்ரூ தான். ரீசன் கொடுத்துருக்காங்க. டாப் இஸ் ஆப்டைன்டு பை ஜாயினிங் த பிளேன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் த கோன் டுகெதர். இந்த டாப் நமக்கு எப்போ கிடைக்குதுன்னா இந்த ஹெமிஸ்பியரோட பிளேன் சர்ஃபேஸையும் கோனோட பிளேன் சர்ஃபேஸையும் அட்டாச் பண்ணுறதுனால கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ட்ரூ தான். ஸோ இது டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சிஎஸ்ஏ மட்டும் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இவங்களோட அந்த பிளாட் சர்ஃபேஸ் வந்து வெளியே தெரியாது. அப்போ ரெண்டுமே ட்ரூ தான். இது இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். அப்போ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன்ஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், 20th ஒன். அசர்ஷனில் -5 -5/2 0/5/2 வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனான்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஏபி. இப்போ A2 - A1 கண்டுபிடிக்கிறதுக்கு A2 வந்து -5/2, A1 வந்து -5. ஸோ எழுதிட்டு எல்சிஎம் எடுத்து ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 5/2 கிடைக்குது. அடுத்த டேர்ம் A3 - A2 0 - -5/2 பண்ணாலும் 5/2 வருது. A3லேருந்து A4லேருந்து A3 மைனஸ் பண்ணாலும் அதே 5/2 தான் வருது. ஸோ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் கரெக்டாக 5/2 வர்றதுனால இது கண்டிப்பாக ஏபின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரீசன் கேட்டிருக்கு. ரீசன் கொடுத்துருக்காங்க. த டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கேனாட் ஹாவ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ். அந்த மாதிரி 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் டுகெதராக வந்து ஏபியை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரீசன் வந்து ஃபால்ஸு. ஏன்னா மேலே கொடுத்துருக்க கொஸ்டினில் நெகட்டிவ் பாசிட்டிவ் டுகெதராக தான் ஏபி ஃபார்ம் ஆயிருக்கு. அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற உங்களோட சி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அசர்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ரீசன் ஆர் இஸ் ஃபால்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.